விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற கண்ணன் என்பவர் மனைவி விஜயலட்சுமி மற்றும் குடும்பத்தினருடன் சிறுதாவூர் கிராமத்தில் வசிக்கிறார். இவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் போலி ஆவணம் தயாரித்து அபகரித்துக் கொண்டதாக பல ஆண்டுகளுக்கு முன்பு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் கண்ணன் மீண்டும் புகார் கொடுத்தார். இதையடுத்து காஞ்சிபுரம் போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் கண்ணனிடம் புதனன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது நிலத்தை அபகரித்த சசி தினகரனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கண்ணன் வலியுறுத்தினார். சிறுதாவூர் பங்களா இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 16 கிரவுண்டு நாங்கள் 4 பேர் பேரில் எங்கள் குடும்பத்தார் பேரில் வாங்கினோம். வாங்கி அதை பராமரித்து வந்திருந்தோம். 1997 போய் பார்க்கும்போது அதை அபகரிக்கப்பட்டதாக பார்த்தோம். 2003 இதை ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் பண்ணி இந்த சசிகலா குரூப்பு ஒரு கம்பெனி உருவாக்கினாங்க, பரணி பீச் ரிசார்ட்ஸ். அந்த கம்பெனி பேரில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபோர்ஜி டாக்குமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதுக்கு போராடிட்டு இருக்கோம். எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல.